He became a greater, I became a less. ஹெவன்ஸ் ஓப்பன் மிஷன்ல இருந்து சிஸ்டர் பிரியா பிரபாகர் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் ஒரு சமாதானம் உண்டாகும்படிக்கும் உங்களை வாழ்த்துகின்றேன். செப்டுவெஜின்ஸ்ட் இப்படி இந்த வார்த்தை இப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி அநேகருக்கு டவுட் வருது, கேட்குறீங்க. ஆனால் இது சாதாரண விசுவாசிகளுக்கு இந்த டவுட்டு கண்டிப்பாக வராது. சத்தியத்தில் பெருக வேண்டும், வேத வசனங்களை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், இது நிமித்தம் நித்திய ஜீவனை நாம் கண்டிப்பாக அடைய வேண்டும் என்று நம்புகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு பைபிள் ஸ்டடீஸையும் டீச்சிங்கையும் இவங்க அணுகுவார்கள். பைபிளை குறித்து அறிந்து கொள்வார்கள். படித்து அறிஞ்சு கொள்வதை விட டீச்சிங் பண்ணும்பொழுதும் ப்ரீச்சிங் பண்ணும் பொழுதும் அதன் மூலம் நிறைய விளக்க உரைகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். செப்டுவெஜின்ட், இந்த செப்டுவெஜின்ட் என்பது என்னன்னா, ஈப்ரு மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு பழைய ஏற்பாடு. ஆக்சுவலாக பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டது. ஈப்ரு மொழியில பழைய ஏற்பாடு இருந்தது. இதை கிமு 250ஆம் ஆண்டிலிருந்து கிமு 100ஆம் ஆண்டுக்குள்ளார இந்த செப்டுவெஜின்ட் என்ற மொழிபெயர்க்கப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்துவோட பிறப்புக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மொழிபெயர்ப்பு உருவாக்கப்பட்டது, தயாரிக்கப்பட்டது. செப்டுவெஜின்ட் இஸ் எ கிரேக் வெர்ஷன் ஆஃப் த ஈப்ரு பைபிள். இது ஈப்ரு பைபிளோடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் இந்த செப்டுவெஜின்ட். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? செப்டுவெஜின்ட் என்ன அர்த்தம்னு பார்த்தா 70ன்னு அர்த்தம். LXXன்னு போடுவாங்க. Lனா 50 நம்பர் குறிக்கும், Xனா 10 நம்பரை குறிக்கும். ஸோ XX வரும். LXXன்னும் இதை எழுதுவாங்க, இல்லைன்னா செப்டுவெஜின்ட் எழுதுவாங்க. ஏன் இந்த பெயர் வந்துச்சுன்னு பார்த்தா, எருசலேமை பாபிலோனியர் பிடிச்சாங்க. பாபிலோன் மக்களை பெர்சியா பிடிச்சாங்க. பெர்சியாவை கிரேக்கம் கைப்பற்றினது. இப்போ எருசலேம்ல இருந்த யூத மக்கள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் கடந்து போய் அதன் பிறகு அநேக மன்னர்கள் உருவானார்கள். இதுல அலெக்சாந்திரியா என்ற கிரேக்க மன்னர் என்ன பண்ணாரு, அலெக்சாந்திரியா என்ற ஒரு யூதர்களுக்கான ஒரு பட்டணத்தை உருவாக்கினார். அந்த பட்டணத்துல இருந்த யூதர்களுக்கு மெல்ல மெல்லமா இவர்கள் பல ஊர்களுக்கு சிறைப்பட்டும் பிரிஞ்சும் போனதுனால இவர்களுக்கு ஈப்ரு மறந்து போயிடுச்சு. இவர்களுடைய மொழியாகிய எபிரேயம் இவர்களுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த அலெக்சாண்டர் என்ன பண்றாரு, உலக மொழியாக கிரேக்க மொழியை கொண்டு வராரு. இந்த கிரேக்க மொழி ஆட்சி மொழியாக்குறாரு. அப்போ கிரேக்கத்தோட பயன்பாடு, ஈர்ப்பு உலகம் எங்கும் பரவுது. அப்படி பரவும் பொழுது இந்த அலெக்சாண்டர் மூலியமா 70 பேர் கொண்ட ஒரு குழு எருசலேம்ல இருந்து கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படி கொண்டு வரப்படும் பொழுது கொண்டு வந்த அந்த ஆசாரியர்கள் 70 பேர் தான், அந்த கொண்ட குழு தான் இந்த செப்டுவெஜின்ட் என்ற புத்தகத்தை ஈப்ரு மொழியிலேருந்து கிரேக்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஸோ இதற்கு 70ன்னு அர்த்தம். இது முழுக்க எபிரேய மூல மொழியாகிய பழைய ஏற்பாடு, அதோட கிரேக்க மொழிபெயர்ப்பு ஆகும். இயேசுவோட காலத்துல அவர் கையில இருந்தது கூட இந்த செப்டுவெஜின்ட் மொழிபெயர்ப்பு புத்தகம் தான் அவர் கையிலயும் இருந்தது.